வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகாய் பஜ்ஜி. அதை கடைங்கள்லாம் எப்படி போட்டுருக்காங்களோ அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி போடுவாங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மிளகாய் பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை நல்லா கழுவிட்டு 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். 2ஆக கட் பண்ணி மறுபடியும் அதை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பெருசாக வேணும் அப்படின்னு சொன்னால், பஜ்ஜி ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டபுளாக கட் பண்ண வாக்கிலே அந்த மாதிரியே வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வச்சிடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது மிளகாய் பஜ்ஜிக்காக ஆட் பண்ணுறோம், அதனால் 1/2 கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 80 கிராம் அளவுக்கு நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணிக்கணும். அரிசி மாவு கொஞ்சம் மற்ற பஜ்ஜியை விட இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ரெட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு, சோடா மாவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மிளகாய் பஜ்ஜியில் காரம் இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி பிசையக்கூடாது. நம்ம பிசைஞ்சு முடிக்கல இந்த கண்டிஷனில் இருக்கணும். பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பதம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாகி எண்ணெயும் நல்லா சூடான பின்னாடி தான் நம்ம பஜ்ஜியை போடணும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு டைம் விட்டு போடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. உடனே அடுத்த பஜ்ஜியை நம்ம ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மாதிரி போட்டு பிரட்டி விடணும். பார்த்திங்களா, இந்த சமயத்தில் நமக்கு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கணும். அதிக ஹீட் இருந்துச்சுன்னா கருகி போயிடும், கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். நம்ம பஜ்ஜி போடையில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடணும். இப்போ நமக்கு பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த கண்டிஷனில் நம்ம பஜ்ஜியை எடுத்துடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.